Hello friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரியில redox reaction lesson பார்க்க போறோம். So first basic எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இது explain பண்ணிடுறேன். So oxidation numberனா என்னதுன்னா charge on atom. For example CuSO4 இது என்னது copper sulfate. So இந்த copper sulfate disproportionate ஆகும்போது எப்படி இதுவாகும் dissociate ஆகும்னா Cu2 plus SO4 2- அப்படின்னு proportionate ஆகும். ஸோ இங்கே இப்போ காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா +2, SO4ஓட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா -2. ஸோ இது மாதிரி ஒரு ஆட்டமில் மேலே இருக்க சார்ஜ் தான் என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அதாவது இது மாதிரி ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஆன் ஆட்டம் which appears on it when it is present in a combined state. ஸோ combined stateனா அந்த CuSO4. ஸோ இந்த CuSO4 எப்படி டிசோசியேட் ஆகும் Cu2 plus SO4 2-. ஸோ இப்படி டிசோசியேட் ஆகும்போது அந்த ஆட்டமில் இருக்க சார்ஜ் தான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ சம்டைம்ஸ் சில இதை ஈஸியாக நீங்கள் வந்து டிசோசியேட் பண்ணி எழுதிடலாம். சப்போஸ் இந்த KMnO4 இதெல்லாம் வந்து நீங்கள் டிசோசியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே பார்க்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் என்னது? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த லெசனுக்கு ஏன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேர் வந்துச்சு? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னதுன்னா ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சைமல்டேனியஸாக நடந்துச்சுன்னா, ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதிலே ஈஸியாக சொல்லிடலாம். ரிட்னா ரிடக்ஷன், ஆக்சினா ஆக்சிடேஷன். ஸோ இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா அந்த ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். ஆனால் வந்து ஒரே ஆட்டமில் நடக்காது. ஸோ இப்போ வந்து Cu2+ அப்படின்னா Cu2+லே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்காது. ஸோ இப்போ Cu2+ல ரிடக்ஷன் நடந்துச்சுன்னா SO4 2- ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அப்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் Cu2+ ரெடியூஸ் ஆச்சுன்னா இது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? பக்கத்தில் இருக்க SO4 2-. ஸோ அப்போ அந்த SO4 2- தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ பாருங்களேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா a substance which oxidizes the other. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Cu2+ SO4 2- வச்சுக்கோங்க. ஸோ இந்த CuSO4 அப்படின்னா Cu வந்து Cu2+ என்ன ஆகுது? Cu வந்து Cu2+ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால ஆக்சிடைஸ் ஆகுது. அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிறப்போ எது ஹெல்ப் பண்ணுது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு? SO4. ஸோ இப்போ SO4 தான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா a reaction in which same species is simultaneously oxidized as well as reduced. ஸோ நான் சொன்னேன் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா ஒரே ஸ்பீஷீஸ். இப்போ Cu2+ அப்படின்னா அந்த Cu2+லேயே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஸோ எலக்ட்ரான் கான்செப்ட் வச்சு சொல்லும்போது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே பாருங்களேன், ஸோ Mg வந்து என்னவா இருக்குது? Mg2+ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கு? லாஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுனாலே அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் 1. ஸோ நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து Mg இருக்குது, இங்கே 2 வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னா ஆக்சிடைஸ். ஸோ வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுலேயுமே ப்ளஸ் சிம்பிள் வரும். இங்கே பாருங்கள், இப்போ Mg2+ மாறி இருக்குன்னா Mgன்றது ஒரு நார்மல் ஆக்டெட் ரூலில் இருக்குன்னு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆனால் தான், எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும். அப்போ Mg வந்து Mg2+ என்ன இருக்குது? லாஸ் ஆகிருக்கு எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ அது ஆக்சிடேஷன். இதுவே ரிடக்ஷன்னா Sn4+.
ஸோ SN4 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு SN2 ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இப்போ 4 எலக்ட்ரான் பத்தாமல் இருந்திருக்கு, பட் 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு இப்போ 2 எலக்ட்ரான் தான் பத்தாமல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, எலக்ட்ரானை வாங்கிட்டு அதோட பத்தாமல் இருக்கிறதா கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ அது ரிடக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே Hg இருக்குது, இங்கே Sn இருக்குது. ஸோ இந்த Hg2 ப்ளஸ் என்ன இருக்குது, Hg2வாக என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு சொன்னேன், ரெடியூஸ் தான் என்னது, அடிஷன், அது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இங்கே வெறும் Hg தான் இருக்குது, பட் இங்கே Hg2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 Hg இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. இங்கே SN2 ப்ளஸ் SN4 ப்ளஸ். ஸோ இங்கே நார்மலில் தான் இருக்குது, SN2 ப்ளஸ்னு ஒரு கம்மியாக எலக்ட்ரான் வச்சுருக்கு. பட் இங்கே கம்மியாக வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் இங்கே SN4 ப்ளஸ்ஸாக மாறி இதுக்கிட்ட ரொம்ப நிறைய எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ 2 எலக்ட்ரான் வெளியே போயிட்டு நிறைய எலக்ட்ரான், ஸோ 4 எலக்ட்ரான் இதுக்கு வேணும். இது வந்து ஆக்டேட் ரூல் அச்சீவ் பண்ணணும்னா 4 எலக்ட்ரான் வேணும், பட் இங்கே 2 எலக்ட்ரான் தான் வேணும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 எலக்ட்ரான் போயிட்டு 4 எலக்ட்ரானாக இருக்குது. இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு எலக்ட்ரான். ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கனால என்ன அர்த்தம், ஆக்சிடேஷன். ஸோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ரியாக்ஷனில் எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட். ஸோ லூயிஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம், லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டை தான் லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே லூயிஸ் ஆசிடாக இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கணும். தென் சப்ஸ்டன்சஸ் which can oxidizes other and reduces themselves. ஸோ இப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எது வந்து ரெடியூஸ் ஆகுதோ அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ரெடியூஸ் ஆகுதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சப்போஸ் கொஸ்டினில் வந்து எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு ஸ்பீஷீஸில் ரிடக்ஷன் நடக்குதோ அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா, ஸோ இங்கே பாருங்கள், சம் இம்பார்ட்டண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே. ஸோ எல்லா இப்போ Li2+, Li2O அப்படின்னா எப்படி மாறும், Li2+ அப்படின்னு மாறும். ஸோ இது மாதிரி என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகுறதுனால அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்னா அதே தான். ரெடியூசிங் ஏஜென்ட் பார், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாமே லூயிஸ் ஆசிட்னா, ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாமே லூயிஸ் பேசஸாக இருக்கும். தென் சப்ஸ்டன்சஸ் which can reduces other and oxidize themselves. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு ஸ்பீஷீஸு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஒரே ஸ்பீஷீஸ் பிஹேவ் பண்ணுதோ அது ஆம்ஃபோடரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபோடரிக்னா எந்த ஒரு ஸ்பீஷீஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவோ ரெடியூசிங் ஏஜென்ட்டாவோ ஒரே ஸ்பீஷீஸ் பிஹேவ் பண்ணுதோ அது ஆம்ஃபோடரிக். ஸோ இந்த PDF நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எல்லாமே தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அதை பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் நிறைய டைம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஆம்ஃபோடரிக் ஆக்சைடு அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று கவனிங்க. ஸோ ஆம்ஃபோடரிக்னா வேறு, இதுவே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆம்ஃபோடரிக் ஆக்சைடுனா ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் தான் சொன்னேன். இட் ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின்ட் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் பை ஆட்டம் when it changes in compound from a ஃப்ரீ ஸ்டேட். ஸோ ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டில் இப்போ CSO4 ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கப்போ அது டிசோசியேட் ஆகும்போது Cu2+ அப்படின்னு ஒரு தனி ஒரு மாதிரி Cu2+ அப்படின்னு எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி மாறுறப்போ அது மேலே இருக்க சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் பை அன் ஆட்டம், ஸோ இப்போ எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு இது எலக்ட்ரானை வாங்கிக்கிருச்சுன்னா அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருச்சுன்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த ரியல் சார்ஜ் இன் கேஸ் ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட் அண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த imaginary charge in case of covalent compound. So okay, so maximum number of oxidation state is equal to the group number of precipitate. So minimum oxidation number of an element வந்து -8 group number. So 18th groupல இருக்கிறதா minimum oxidation state ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரூல்ஸ் இருக்குது.
ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் எந்த ஒரு காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து இப்போ ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, நைட்ரஜன் அப்படின்னு ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன் அப்படின்னு வெறும். ஸோ O2 இருந்தால் வேறு, O அப்படின்னு தனியாக இருந்துச்சு, Clன்னு தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் 0. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் இன் அ காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சார்ஜ் ப்ரெசென்ட் இன் இட். சப்போஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து +2 அப்படின்னு ப்ராக்கெட்டில் +2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த காம்பவுண்ட் எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போடக்கூடாது, அதுக்கு பதிலாக +2ன்னு போடணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கேன், அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் என்னது? இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வருமா? ஸோ அதில் இருக்க லிகாண்டுக்கு எல்லாத்துக்குமே 0. லிகாண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 0. நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ சில காம்பவுண்ட்ஸ்க்கு ஐடியலாக ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் -2. பட் பெராக்சைடில் H2O2னா பெராக்சைடு. ஸோ பெராக்சைடில் -1. சப்போஸ் வந்து பெராக்சைடு ஃபார்மில் வரும் ஆக்சிஜன். ஸோ அப்போ வந்து -1. But generally oxidation number is -2. Oxidation number of oxygen is -2. Next oxidation number of hydrogen normally எப்போவுமே +1. பட் மெட்டல்ஸோட சேர்த்து ஹைட்ரஜன் வரும்போது -1. ஏன் அப்படின்னா மெட்டல்ஸோட ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வித் கம்பேர் டு மெட்டல்ஸ். ஸோ அப்போ எது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவோ அதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ அதனால மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜன் சேரும்போது அப்போ மட்டும் ஹைட்ரஜனுக்கு -1. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் இஸ் -1. பட் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்போ இது என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். தென் அல்கலை மெட்டல்ஸ்னால் என்னது? ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே +1. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு +2. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாட்டி. ஸோ அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே. ஸோ ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் +1 to +7. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அண்ட் ஃப்ராக்ஷனலில் இருக்கும், நெகட்டிவில் இருக்கும், 0ல் இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, ஒன்லி ஒரு இண்டிஜுவலாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது ஃப்ராக்ஷன்லேயும் வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் வரதெல்லாம் NCERTயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் as a periodic property. ஸோ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ்க்கு +1, செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ்க்கு +2, தென் தேர்ட் குரூப் எலமெண்ட்டுக்கு +3. பட் இது +2 +1 இதுவும் காமிக்கும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு ஸ்ட்ரென்த்து கேட்பாங்க. ஸோ இதான் ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்களேன். KO2, SO2, RbO2க்குலாம் -1/2. ஸோ இதுக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஸோ நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். KO2க்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ KO2 அப்படின்னா இப்போ பொட்டாசியம்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை Xன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு என்னன்னு சொன்னேன்? ஸோ இருங்களேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பேஸு. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் நம்பர். ரெடியூசிங் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து PDF தரேன். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் நார்மலாக ஒரு தடவை ரீட் பண்ணாலே, ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இது -2. ஸோ இது வந்து -2ல் இருக்கனால அது ரிடக்டண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ +3. ஸோ இதனால வச்சுக்கோங்க HNO2. ஸோ அதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸில் HNO2 வரும் பாருங்கள். HNO2 தான் ஆக்சிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணும், ரிடக்டண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ அது மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு டு டிட்டர்மைன் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட். ஸோ மெட்டல்ஸ் இதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல்ஸு எப்போவுமே ரெடியூசிங் ஏஜென்ட் தான் பிஹேவ் பண்ணும். பிகாஸ் மெட்டல்ஸ் எப்போவுமே ஆக்சிடைஸ் தான் ஆகும். ஓகேங்களா? மெட்டல்ஸ் எப்போவுமே பிகாஸ் இதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கனால மெட்டல்ஸ் எப்போவுமே ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இதனால் மெட்டல்ஸ் எப்போவுமே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். இப்படி இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று. ஸோ இதில் பாருங்கள், ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்கிறது தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். அது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு இதெல்லாம் நான் சொன்னது தான். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மெத்தில் குரூப்புக்கு எப்போவுமே +1, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இதில் வந்து தனியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மெத்தில் குரூப்புக்கு எப்போவுமே +1, ஆக்சிஜனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி -2. ஸோ அதை நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், CH3, ஒரு நிமிஷம் பென் எடுத்துக்கிறேன். CH3 twice SO இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஸோ இதுக்கு என்ன வரும், +1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ +1, பட் இங்கே 2 × +1. உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ CH3னா 2 × +1, ஓகேவா. ப்ளஸ் சிம்பிள் தான் போடணும், சல்ஃபர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2. ஸோ இப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், இது +2 + x -2 இஸ் ஈக்குவல் டு 0வா. +2 -2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும், உங்களுக்கு ஈஸியாகவும் போயிடும். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து கொஷின் சால்வ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் முடிச்சிட்டோன்னா அதுக்கு ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரே வீடியோவில் நம்மளால் முடிக்காமலனாலும் ஒரு லெசன் டீச் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தனி வீடியோ போடுறேன். ஸோ எல்லா லெசனுக்கும் நான் அப்படி போடுறேன். இனிமேல் வந்து நான் டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் இன்றைக்கி கெமிஸ்ட்ரினா நாளைக்கு ஃபிசிக்ஸ். ஸோ இப்படி டெய்லியும் சைமல்டேனியஸாக நம்ம நடத்திக்கிட்டே வரலாம். ஸோ பயாலஜிக்கு மட்டும் ப்ராப்ளம்ஸ் வந்து தனியாக ஒரு செஷனில் சால்வ் பண்ணலாம். பட் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் அதுக்கு நான் ஒரு லெசன் முடிக்க நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வீடியோ போடுறேன். ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு ரிலேட்டாக ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். எய்ம்ஸ் கொஷின், ஜிப்பர் கொஷின் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.